தான் இத்தனை நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்போர்ட் அவர் டீம். தேங்க்யூ ஸோ மச். கல்கி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ப்ரெஸ் ஷோ பார்த்து எல்லாரும் ப்ரெஸ்ஸு பத்திரிகையாளர்கள்லாம் வந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸு, நிறைய ஃபோன்ஸு நிறைய வந்துட்டு இருக்குது. நிறைய சினிமாவுக்காக நிறைய கனவுகளோடு வந்தோம். அந்த கனவை நிறைவேற்றினது இங்கே டேரக்டர் எல்லாம் ஒரு த்ரௌட்டாக ஒரு காமெடியாக எல்லாம் விழுந்து சிரிச்சோம்னு நிறைய பாராட்டுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து படம் பாருங்க. நன்றி. அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கொம்பு சிவி இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகிருக்கு. தென்னகத்துலேருந்து நிறைய சப்போர்ட்டு, நிறைய பேர் படம் பார்த்துட்டு இன்டர் பிளாக் வந்து அந்த கருப்புசாமி சாங் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு வெறுமனே காமெடி இல்லாமல் ஒரு இந்த படத்தில் ஒரு சின்ன எமோஷனலி ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன், காமெடி அண்ட் ட்ராமா அப்படிங்கிற ஒரு சென்ஸில் இந்த படத்தை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்களும் படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, யூடியூப் சேனல் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லா ப்ரெஸ் ஷோ பார்த்தீங்க. எல்லாரும் உங்களோட விஷஸ் எங்களுக்கு டீமுக்கு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் பொன்ராம் சார், சரத் சார், கல்கி பிரதர், ப்ரொடியூசர், நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை போட்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் எங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தோம், எங்கள் பெஸ்ட் ஒர்க்கை நாங்கள் கொடுத்தோம். அது ஹிட் ஆயிருக்கு, அது ஜெயிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிற வார்த்தையில எங்களுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்கு இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக 350 தியேட்டர்ஸில் படம் ஓடுது. எல்லா மக்களையும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து, ஏன்னா வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு நல்லா போய் ஜாலியாக படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக வெளியே வரணும் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்காக உழைச்சோம். அது நடந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்ட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. கிறிஸ்மஸ் வாரம், திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை முன்னாடியே கிறிஸ்மஸ் வந்து இல்லையா, புதன்கிழமை, அதனால நாங்கள் அது கிறிஸ்மஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக இவரோட ஹைட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. ஸோ வெறும் ஆக்ஷன் இல்லாமல் காமெடி மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் சென்டிமெண்ட் உள்ளே வச்சு பண்ணாங்க. ஆமாங்க. இல்லை, ஏன்னா நம்ம சில நேரம் அந்த 12 ஊரை பற்றி நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். நானே அதே ஊர் தான், எனக்கு அந்த கதை தெரியாது. வருத்தப்பட வழி ஷூட்டிங் போகும்போது தான் அந்த ஊர் மக்களை சந்திச்சது போது தான் எனக்கு அப்படி ஒரு கதை தெரியும். இன்ன வரைக்குமே அந்த ஊர் மக்களுக்கு இடத்த கொடுத்துருக்காங்க. குடிதண்ணி கூட இன்னும் கிடைக்கல. அந்த ஊர் மக்களுக்கு குடிதண்ணி கூட கிடையாது. சக்கரைப்பட்டின்னு ஊர் இருக்குது. அந்த குடிதண்ணி கூட தண்ணி இப்படி பார்க்க முடியாது, எடுத்து குடிக்க முடியாது அந்த ஊர் மக்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் இழக்கும்போது அவங்க சில நேரம் இந்த மாதிரி தவறு பண்ணுவாங்க, அப்போ திருந்துவாங்க. அப்படிங்கிறதான் இந்த கதை சொல்லுவேன். தவறு அவங்கள சொல்ல. ஆமாம் ஆமாம். 96 நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். 96 நடக்கிறது இல்லை, 96 அந்த கதையை சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை, அப்போ நடந்த கதை இது. இப்போ டோட்டலாக அழிச்சிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து ஆசிட்டு ஊற்றி மொத்தமாக அழிச்சிட்டாங்க. எங்கேயுமே அது கிடையாது. 96 இந்த கதை நடக்குது. அது எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுதான் சமூக விரோதம் இல்லை, சமூக ஆதரவு. சமூக ஆதரவு தாங்க. கருப்பன்னா நம்மளை காக்குறவன் தான் கருப்பன். நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க.
ஓகே தேங்க்யூ. இந்த நாட்டாம ஆடியில் சொன்னாரு கேட்டாரு எதுவுமே அவர் ரிவீல் பண்ணுறதே இல்லை, எது ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்னது? நாட்டாம டீச்சர் வச்சிருந்த பொண்ணு தான் அவங்களுடைய ஆமா, அதை சொல்லியிருந்தாரு கேட்டாரு ஆடியில் இல்லை நான் என்ன சொன்னேன்னா நாட்டாம டீச்சருக்கும் இந்த படத்துக்கு கனெக்ஷன் சொன்னேன். அதுதான் ஹீரோயின், அதாவது ஹீரோயினை தான் அப்படி சொல்றாரு. ராணியோடைய அம்மா ஹீரோயின், அதை தான் சொல்ல வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சார் இது மாதிரி அப்பா காவல்துறை அதிகாரியாக நடிச்சு ஒன்று நீங்கள் கஞ்சாக்கிறதுல ஒரு ஃபீலிங் இல்லையா உங்களுக்கு? இது நான் கேரக்டராக தானே பண்ணுறேன். இப்போது அப்பா வந்து போலீஸாகவும் பண்ணியிருக்காரு, கரிமேட்டு கருவாயனும் பண்ணியிருக்காரு. அப்போ அப்பாவுக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்குங்க. நான் ஆர்டிஸ்டாக கேரக்டராக மட்டும்தான் பார்க்குறேன். நாங்கள் படம் சார் சொல்லும் போது எனக்கும் கேட்டாங்க, கஞ்சா கடத்துகிற மாதிரி வருதே, தப்பாக இருக்காதுன்ட்டு. அதுக்கு தான் சார் கடைசியில் ஒன்று வச்சுருக்காரு, 5 டன் கஞ்சா நம்ம கடத்துகிறோம், மக்களுக்கு தப்பாக போயிடக்கூடாதுன்னு திருப்பி நாங்களே போட்டு கொடுக்குறோம். அதனால தான் இன்னொரு டைலாகும் படத்தில் இருக்குது, கஞ்சா கடத்துகிற நாங்களே கஞ்சா அடிக்க மாட்டோம். ஏன் அதை நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோன்னா, நாங்கள் வந்து இது பண்ணுறது சரின்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. எங்களுக்கு அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அது மட்டும்தான் கடத்துகிறோன்னு நாங்கள் படத்தில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. மீன் கடத்துகிறோம், மற்ற வேலைகள் இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. உங்களுக்கு கஞ்சா வந்து செகண்ட் ஆஃப் த்ரூ அவுட் போகிறனால மெயினாக அது தெரியுது. பட் மீன் கடத்துகிறாங்க, மற்ற வேலைகளும் செய்கிறாங்க. எங்களுக்கு விவசாயம் போய் அந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு எண்டில் போது தான் இந்த ஆப்ஷன் நாங்கள் எடுக்கிற மாதிரி வருது. அம்மா வந்து எப்படி படம் பார்த்தாங்க, ஆடியன்ஸோட படம் பார்த்தாங்க, படம் பார்த்து என்ன சொன்னாங்க? இல்லை, அம்மா நேற்று சொன்னது தான், அம்மாவுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா என்கிட்ட சொன்னது ஆஸ் ஆடியன்ஸை நான் படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அம்மாவும் எனக்கு படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்து, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் கொடுத்துருக்க அப்படின்னாங்க. நான் தான் அம்மாக்கிட்டையும் சொன்னேன், ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆடியன்ஸாக சொன்னாலும் நான் உங்கள் பையன் உங்கள் மைண்டில் இருக்கணும், எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வரும்போது தான் எனக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு. அது அண்ணனும் அதே தான். சார் அது மாதிரி முருகதாஸ் சார் சொன்னார்ல, அடுத்து ரமணா 2 பண்ணுவோம் உங்களை வச்சு, அந்த முயற்சி போயிட்டு இருக்கு சார். அது முருகதாஸ் சார் தான் எனக்கு கேட்கணும். ஏன்னா நான் ரெடி, நான் பண்ணுறதுக்கு. சார் எப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னாலும் நான் ரெடி பண்ணுவேன். படம் வந்து பத்திரிகையாளர் மாதிரி என்ன காரணம், இல்லை எனக்கு வந்து தகவல் பத்திரிக்கையாளர்கள் வேறு ஷோவில் பிஸியாக இருக்காங்க, இந்த தான் டைம் கிடச்சி, இந்த ஸ்லாட் தான் கிடச்சின்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும், வேறு எனக்கு தெரியாது சார். அடுத்து ஒரே காவல்துறை மன்னிச்சுக்கணும், உங்களுக்கு லேட்டாக போட்டோம். இப்போ தான் இந்த தகவல் நிறைய படம் ரிலீஸ் அன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆனால் அதனால இப்போ போட்டுருக்காங்க. அதனால தான் இருக்கும், வேறு எந்த காரணமும் இல்லை. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம், அதனால லேட் ஆயிடுச்சுங்க. சார். அடுத்து இப்போ ஒரே ஃபிட் பண்ணாங்க, ஆனால் வந்து கேரக்டராக தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு காவல்துறை அதிகாரியாக வச்சு பண்ணுற ஐடியா இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் நல்லா எடுத்துக்கிறீங்க. ஒரு மாணவர் காவல் மாதிரி, கண்டிப்பாக மாணவர் காவல் மாதிரி பண்ணிடலாம் சார். ஒரு திடன் பண்ணோம்னா அது காவல் அதிகாரியாக பண்ணிடலாம். ஐயா படத்துல இருந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும்போது அவர் எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணாரு? ஐயா தோற சாங் போடும்போது சொன்னோன்னே அது ஸ்பாட்லேயே அந்த ஆடியோ வந்து ஸ்பாட்லேயே போட்டு தான் ஷூட் பண்ணோம். அவர் என்ஜாய் பண்ணார் சார். ஸோ நம்ம எப்படி அவர் சரசாரை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா ஓடணும், அதுக்காக நம்ம என்ன காமெடி வேணால் எப்படி வேணால் இறங்கி பண்ணலாங்கிறது தான் சாரோடது. அது நிறைய இடங்களில் அந்த சரண்டாகர்ன்னு சொல்கிற இடத்துல கூட அதுதான் கதை ஒத்துக்கு வரான்னு பயந்துட்டே கதை சொன்னேன். சமாதானபுரம் அது வந்து அங்கேருந்து கதை மாறும், அதுவே ஒத்துக்கிட்டாரு. சரி நான் இப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி இந்த டியூட் படத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கமிட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் அவர் காமெடியாக பண்ண வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுதான் இது நடந்துச்சுங்க. படத்தில் வில்லனே இல்லாத படத்தில் நல்லா காமெடியாக பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சார் ஒரு ஆக்ஷன் பிளாக்ல நடிச்ச விஜயா சாரோட பையனை வச்சு ஒரு வில்லனே இல்லாத படம் பண்ணியிருக்கீங்க? எனக்கு சார் கிராமத்தில் இருந்த மக்களுக்கு காமராஜர் ஆட்சி காலத்திலே தேனி பக்கத்தில் கிராமத்தில் வீட்டுக்கு 5000 ரூபா வீடு கட்டிருக்காங்க. சரியாக கேட்கல சார். அது மூழ்கணக்கு கிராமம். ஆமாம். அதில் இருந்த மக்களுக்கு தேனி பக்கத்தில் ஒரு இடத்த காட்டி அவங்க வீடு கட்டிருக்காங்க சொல்லி ஒரு 5000 ரூபா. ஆமாம், காமராஜர் ஐயா வந்து இந்த டேம் கட்டும்போது நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதான் நிறைய ஆப்ஷன், எல்லா கதையும் சொல்ல முடியல, நேரம் இல்லை. இந்த டேம் கட்டும்போது காமராஜர் ஐயா வந்து நிறைய ஆப்ஷன் அந்த ஊர் மக்கள் கொடுத்துருக்காரு. சோழவந்தான் பக்கத்தில் ஒரு இடம் கொடுத்தாரு, அங்கே போகல. அவங்க வருஷநாடு பக்கத்துக்கு கீழே மலையடி வாரத்தை கொடுத்துருக்காங்க, அங்கே போகல. இவங்க ஊர்காரங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் ஊரை விட்டு வாழ்வாரை விட்டு நான் எங்கே போய் வாழ முடியும், இந்த எங்கள் ஊர் வாழ்ந்த இடத்த பார்த்துட்டு நான் கரையோரமாக இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படியே கொண்டு போகலாமா, சீரியஸாக கொண்டு போகலாமா, குழப்பத்திலே எந்த மாதிரி
இல்லை நான் காமெடி அதான் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஒரு காமெடி ஒரு சீரியஸான படத்தில் காமெடி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வெறும் சீரியஸாகவும் பண்ணிட முடியாது. அதுக்குள்ளே ஏதாவது காமெடி சேர்த்தா நல்லா இருக்குமேனு தான் பண்ணியிருக்கோம். குழப்பம் இல்லாமல் தான் நான் பண்ணியிருக்கேன். டேம் கட்டும்போதுங்களா? அது அந்த கதைக்கு தெரியல எனக்கு. நான் 96 தான் கதை எடுத்துக்கிட்டேன். பதிவு பண்ணும்போது சரிங்க. இந்த படத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க முடிய வந்துட்டீங்க. அதில் வந்து அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க நல்லா தான் பண்ணியிருக்காரு. நான் போய் இன்டர்வியூ எடுத்தேன், அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டேன். அன்னைக்கு நிலைமைக்கு அது தவறாக தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா நாங்கள் பண்டூர் விட்டு கொடுத்தனால இன்னைக்கு 7 மாவட்டம் நல்லா தண்ணி குடிக்கிறாங்க. நல்லது தான். அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி இருந்துச்சு. ஊர் மக்களே என்கிட்ட சொன்னாங்க. அதையும் நான் படத்தில் வச்சேன். நான் பார்த்த வரைக்கும் என்ன எனக்கு தோணுதுன்னா காம்பன்சேஷனே இல்லாமல் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. யாரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் கொடுத்தாங்க, காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இல்லாத மாதிரி நீங்கள் காமிச்சிங்க. நான் என்னால் அதான் எண்டில் நான் சொல்லியிருப்பேன் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. காம்பன்சேஷனே சரி, எல்லா கதையும் என்னால் சொல்ல முடியல சார். மனுஷங்க பதிவு பண்ணும்போது சொல்லணும். நான் வரலாற்று பதிவு ஒரு போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். 2வது படத்தில் சொல்லிடுறேன் சார். 2வது படத்தில் சொல்லிடுறேன். இவருக்கு இந்த வரலாற்று இந்த 2 பேரும் ஜெயிலில் செஞ்சுருக்காங்கல்ல, எனக்கு அந்த சில்கை பற்றியும் சகிலாவை பற்றியும் 2 பேரும் விசாரிச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சகிலா வந்தப்போ சில்க்கு மறந்துட்டாங்க இல்லையா? இல்லை இருந்தாங்க, நான் இருந்தாங்க. அப்போ வந்த நேரம், அப்போ தான் வந்த புதுசு அவங்க. ஸோ கரெக்டாக இருந்தாங்க அவங்க. இப்போ படம் பார்க்கும்போது இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் அப்போ உள்ள டயத்தில் அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சார் அது மாதிரி ஹீரோ சார், அது சரத் சார் வந்து அப்போ தான் பெரிய லெவலில் அவங்க கை தூக்கிட்டு இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி உங்களுக்கு சப்போர்ட்டாக இவ்வளோ தூரம் படத்தில் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு சின்னப்பா மாதிரி ஒரு ஃபீல் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நம்மளுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கட்சின்னு பார்க்க முடியாது இல்லையா. இப்போ எத்தனையோ கட்சிக்காரங்களும் எனக்கு நேராகவே நண்பர்களாக இருக்கலாம், அவங்க பசங்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கட்சி ரீதியாக பார்க்க முடியாது. கட்சி வேற, இது வேற. ஸோ அண்ணன் அம்மா கட்சி இருக்காங்க, அதை பார்த்துக்க, அந்த பிரச்சனையை டீல் பண்ண. நான் சினிமா, சரத் சாரும் இந்த சினிமான்னு தான் வந்தார். அப்பாவோட பழைய நண்பராக வந்தார். நான் ஃபஸ்ட் டைம் அவரை போய் பார்த்து அவர் கூட அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறேன், அந்த திமிரோ அந்த ஆட்டிடியூடோ எதுவுமே இல்லாமல் எனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால், ஏதாவது எனக்கு ஹெல்ப் வேணுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஈஸியாக செட்டில் எல்லாருமே பார்த்துக்கிட்டேன். அதில் சரத் சாரும் ஒருத்தர். இல்லைங்க, அந்த மாதிரி எங்கள் செட்டில் யாருமே யாருக்கிட்டையுமே திமிரு காட்டல. அதனால தான் படம் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது. அது இது வரைக்கும் அவங்க படத்தில் நீங்கள் வரவே மாட்டீங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சீன் பாட்டுக்கெல்லாம் வரீங்க. அடுத்த படத்துக்கு ரிகர்சல் ஆகிடுவா இல்லை, அந்த டயலாக் சொல்லுறதுக்கு அந்த ஒருத்தர் ஒரு ரெடி பண்ணியிருந்தோம். அது ரொம்ப தடுமாறினாப்புல. சரி ஓகே, நம்மளே வேஷ்டி கட்டிடுவோன்ட்டு வேஷ்டி கட்டி கொட்டத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்று காரணம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க.